ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க வரோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா வந்து கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து செல்வி வந்து, அக்கா உனக்கு பிடிச்சிருக்காக்கா பாட்டி எடுக்கிற எல்லா முடிவும், ஏன் இப்படி உங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, பிடிக்காம தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி செல்வி வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஜெனி சொல்கிறாங்க, நேற்று நடந்த சீன் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது, அத்தை காலிலே விழுந்துட்டாங்க, அதாவது பாட்டி காலில் விழுந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்க மனசு இறங்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எலியில் வராரு. எலி வந்தோடனே என்னடா அது எலியில் வர வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் இருக்கவே முடியாது, நான் இப்போ தான் படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உங்கள் புள்ள விஷயத்தில் நான் என்ன தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஓகே, ஆனால் என் புள்ள விஷயத்தில் நான் மட்டும் தான் தலையிடுவேன்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, மாமியார் மருமகள் தாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்க, உன் புள்ள மேலே உனக்கு தான் அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணா பின்னான்னு பேசுது. ஈஸ்வரி பாட்டினா சும்மாவா, ஈஸ்வரி ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லிட்டு போட்டுடணும் போல, கம்முனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா இருக்காங்களே, அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கோபிக்கு. இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததில்ல, இப்போ மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே சரி நேரில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அந்த டைம் பார்த்து இனியாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன் மனசில் இடியே விழுந்த மாதிரி, என்னை பற்றியும் மையோவை பற்றியும் யோசிக்காமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எதுக்கு கூப்பிட்றேன் எங்கள் அப்பாவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இனியாவோட ரியாக்ஷனு, ஏமா கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்துட்டு மையோவுக்கு பர்த்டே அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதுக்கப்புறம் வருவாரா வரமாட்டாரான்னு உடனே இங்கே முடிச்சுட்டாங்க. ஓகே.